ஹரே கிருஷ்ணா. சேலத்தில் உருவாகி வரும் ஒரு தெய்வீக திட்டத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது ஸ்ரீ ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு மகிமை வாய்ந்த இஸ்கான் கோவில். இந்த கோவில் உண்மையிலேயே வரலாற்று சிறப்புமிக்கது. இது முழுவதும் கற்களால் கட்டப்படும் முதல் இஸ்கான் கோவில். சொல்லப்போனால் கடந்த 200 ஆண்டுகளில் தமிழகத்தில் இந்த அளவில் கற்களான கோவில்கள் எதுவும் கட்டப்படவில்லை. 4.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோவிலின் கட்டுமான பணிகளை ஸ்ரீரங்கத்தில் உள்ள புகழ்பெற்ற ராஜகோபுரத்தை கட்டிய ஸ்தபதியின் மகன் கட்டி வருகிறார். இந்த கோவில் இரும்பு கம்பி அல்லது சிமெண்ட் RCC பயன்படுத்தப்படாமல் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் உறுதியாக நிற்கும் வகையில் இந்த கோவில் வடிவமைக்கப்பட்டு உள்ளது. இதன் சிகரம் அல்லது கோபுரம் 108 அடி உயரமும் கோவில் 250 அடி நீளமும் 100 அடி அகலமும் கொண்டது. தற்பொழுது 90% பணிகள் முடிவடைந்து இறுதி கட்டத்தில் உள்ளது. கோவில் வளாகத்தில் பாரம்பரிய விறகடுப்பு சமையலறை உள்ளது. இங்கு வெறும் 2 மணி நேரத்தில் 3000 பேருக்கு உணவு சமைக்க முடியும். தலா 1100 கிலோ எடையுள்ள 6 வெண்கல கலன்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இதன் மூலம் எரிபொருள் மற்றும் நேரம் மிச்சப்படுவதோடு இதில் சமைக்கப்படும் உணவின் ஆரோக்கிய குணங்களும் பல மடங்கு கூடுகின்றன. இங்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் இலவச பிரசாதம் வழங்கப்படும். இதற்காக தலா 1000 பேர் அமரக்கூடிய 3 பிரசாத கூடங்கள் உள்ளன. பழங்கால அரசர்களைப் போல கல் தட்டுகளில் பிரசாதம் இங்கு பரிமாறப்பட்டு விருந்தினர்களை உபசரிக்கப்படுகின்றன. மேலும் இந்த கோவிலினுடைய வளாகத்தில் 80 விருந்தினர்கள் அறைகள் ஏர் கண்டிஷன் செய்யப்பட்டு உள்ளன. திருமண மண்டபங்கள், வேதங்கள் கற்க இலவச நூலகம் மற்றும் 3000 பேர் அமரக்கூடிய திறந்தவெளி திரையரங்கம் ஆகியவை உள்ளன. கோவிலின் மிக முக்கியமான அம்சமாக பாகவத கண்காட்சி தாழ்வாரம். 600 அடி நீளமுள்ள இந்த பகுதியில் ஸ்ரீமத் பாகவதத்தின் 12 காண்டங்களும் இளஞ்சிவப்பு கற்களால் செதுக்கப்பட்டு உள்ளன. இது ஒரு வேத அறிவு மையமாக திகழும். நுழைவாயிலில் பகவத்கீதையும் இளைஞர் கூட்டத்தில் சைத்தன்ய சரிதாமிர்தமும் கல்யாண மண்டபத்தில் இராமாயணமும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. குவாலியர் மஞ்சள் கல்லால் ஆன செதுக்கப்பட்ட ராமர் தர்பார் சிலை 40 டன் எடையும் 28 லட்சம் ரூபாய் மதிப்பும் கொண்டது. பார்வையாளர்கள் ஒவ்வொரு சிலையையும் கலை படிப்பையும் புரிந்து கொள்ள வசதியாக ஒரு மொபைல் செயலியும் உருவாக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இது வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்லாது வேத கலாச்சாரத்தின் கலை களஞ்சியமாகவும் விளங்கும். இஸ்கான் கோவிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால், பாவமான வாழ்க்கையை விட்டுவிட்டு கிருஷ்ணரிடம் சரணடைவதன் மூலம் நிலையான பேரின்பத்தை அடைய முடியும் என்ற ஞானத்தை மக்களுக்கு வழங்குவதுதான். இதுதான் பிரபுபாதரின் ஆசையும் கூட. அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக தான் இந்த கோவில் சிறப்பாக கட்டப்பட்டு வருகின்றன. குருகுல வித்யாபீடம் மற்றும் குழந்தைகளுக்கு இலவச வேத கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு எங்களது இஸ்கான் கோவிலிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரங்களும் தினசரி பல நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இங்கு நாம் பகவத்கீதை மூலம் மனக்கட்டுப்பாடு மற்றும் வாழ்வியல் நோக்கம் குறித்து இலவசமாக போதிக்கப்படுகிறது. கல்லூரிகளில் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியின் நோக்கங்கள் மாணவர்கள் ஒழுக்கமுடன் இருப்பதற்காகத்தான். மேலும் எங்களின் கோவிலை மையமாக வைத்து நிறைய சேவைகள் நடைபெற்று வருகின்றன. அவற்றில் மிகவும் முக்கியமான சேவை என்னவென்றால், நாங்கள் நிறைய
கோவிலின் சுற்றுச்சுவர்களில் பல வண்ண ஓவியங்கள் காணப்படுகின்றன. கேரளாவின் பிரத்யேகமான கலைஞர்களை கொண்டு உருவாக்கப்படுகிறது. நீங்கள் பார்த்து வருவது எங்களின் கோசாலை. 80க்கும் மேற்பட்ட பசுக்கள் அன்புடன் பராமரிக்கப்படுகின்றன. பசுக்களுக்கு சேவை செய்வது ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுக்கும் மிகச்சிறந்த வழியாக கருதப்படுகிறது. புராணங்களின்படி விஷ்ணுவிற்கு ஒரு கோவிலை அமைப்பவர் வைகுண்டத்தில் இடம்பெறுவார் என்றும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுதலை பெறுவார் என்றும் கூறப்படுகிறது. இந்த தெய்வீக திட்டம் நிறைவடையும் தருவாயில் இருப்பதால் நீங்களும் இதில் பங்கேற்கலாம். பிரசாத கூடம் அல்லது விருந்தினர் அறைக்கு நன்கொடை வழங்கலாம். ஒரு அறையை ஸ்பான்சர் செய்பவர்களின் பெயரில் கல்லில் செதுக்கப்படும். மேலும் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆண்டுக்கு 30 நாட்கள் இலவசமாக தங்கி பிரசாதம் பெறலாம். உங்கள் நன்கொடைகளுக்கு 80G வரி விலக்கு உண்டு. திருப்தி ஜெகநாத் புரி கோவில்களில் நம் முன்னோர்களின் பெயர்கள் இருப்பதை பார்த்தால் நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்குமோ, அதேபோல 500 அல்லது 1000 ஆண்டுகள் கழித்து உங்கள் சந்ததியினர் உங்கள் பெயரை இங்கு பார்த்து ஆன்மீக உத்வேகம் பெறுவர். இந்த புனிதமான சேவையில் பங்கேற்க விரும்புவோர் ஸ்ரீனிவாச கிருஷ்ணதாஸ் பிரபு அவர்களை தொடர்பு கொள்ளலாம். தாங்கள் மேலே பார்த்து வருவது இது போன்ற டோனர் செய்த கல்வெட்டுக்கள். திருப்பதி, ஜெகநாத் புரி போன்று மிகப்பெரிய கோவில்கள் பல்வேறு மாநிலங்களில் இருப்பதை நீங்கள் கண்டிருப்பீர்கள். இதேபோல் பிற்காலத்தில் இந்த கோவிலும் வரலாற்றில் இடம்பெற இருக்கிறது. நூற்றுக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் நமது இஸ்கான் கோவிலில் தினசரி பங்கேற்க உள்ளார்கள். ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இங்கு தினசரி பிரசாத விநியோகம் நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பல லட்சம் மக்கள் ஒன்று கூடக்கூடிய ஜென்மாஷ்டமி அன்று நமது இஸ்கான் சேலம் சார்பாக பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பகவானின் தரிசனம் வழங்கப்பட்டு பிரசாதமும் வழங்கப்படுகிறது. இதில் தாங்களும் ஒரு பங்காக கைங்கரியமாக இந்த சேவையில் ஈடுபடுங்கள். விஐபிகளுக்கான தனியான தரிசனம் மற்றும் பிரசாதம் ஹால் உள்ளது. மேலும் இந்த கோவிலின் தொடர்பான நன்கொடைகளுக்கு நீங்கள் ஸ்ரீனிவாச கிருஷ்ணதாஸ் பிரபுவை தொடர்பு கொள்ளுங்கள். ஹரே கிருஷ்ணா.